வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2024 வெளிவந்த சும்லான்ற படம் தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னடா, குழந்தை இல்லாத ஒரு தம்பதியருக்கு ஒரு சூனியக்காரி மூலம் குழந்தைக்காக போகிறாங்க. 2 மாதத்தில் ட்வின்ஸ் குழந்தை பிறக்குன்றாங்க. அதே மாதிரி 2 மாதத்தில் ட்வின்ஸ் குழந்தையும் பிறக்குது. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேர் வைக்கிறாங்க. அப்பா ஒரு பேர் வைக்கிறாரு கும்லான்னு, அம்மா ஒரு பேர் வைக்கிறாங்க சும்லான்ட்டு. அப்போது ஒரு குழந்தை சாத்தானு கொடுத்துன்னு ஒரு குழந்தைங்க வளர்த்துக்கலாம் 10 வருஷம் வளர்த்து. அது வரலாம் எந்த விதமான சொல்லக்கூடாது. ஆனால் பிறந்த உடனே சாத்தானமாக இருக்கிறனால ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய கொலை பண்ணிடுறாரு. இதனால ரொம்ப சாத்தானம் ரொம்ப கோபமாயிடுது. கடைசியில் இதுவரை இந்த குழந்தைங்கள் இப்போ வளர 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 அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பல தொல்லைகள் கொடுக்குது. நிறைய பேர் இது வருது. கடைசியில் அந்த 10 வயசு ஆனதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரையும் அந்த குழந்தை சாகடிக்குது. ஃப்ரெண்ட்ஸு விளையாடுறவங்கள கூட எல்லாரையும் சாகடிக்குது. கடைசியில் அவங்க அம்மா அப்பா கூட இருந்தவங்க எல்லாரையும் அந்த குழந்தை சாகடிச்சா இல்லையா என்ன பண்ணுதுன்னு சொல்கிற படம் தான் 2024 வெளிவந்த சும்லா. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 1976 காலகட்டத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. அது ஒரு பசார் பாலம் மாதிரி. அந்த மார்க்கெட்டில் இந்த கொஞ்சம் பசங்க இந்த வாழை மட்டையில் இருந்தால் ஒரு பால் மாதிரி பந்து மாதிரி செய்கிறாங்க. அங்கே ஒருத்தன் சொல்கிறாப்புல, டே சீக்கிரம் போய் விளையாண்டு சீக்கிரம் வந்துக்கிற, லேட் ஆகாதீங்கன்னு. இந்த பசங்களாம் சேர்ந்து கிரவுண்டில் போய்ட்டு விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுருக்க போகும்போது என்ன இந்த பால் கடைசியில் இந்த பையன் ஒரு சின்ன பையன் இந்த அப்படின்றவன் ஓங்கி அடித்ததுனால அது போய் சோளக்காட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஸ்ரீனும் 2 பேர் சேர்ந்துட்டு வாழை நம்ம உள்ளே போய் பால் எடுத்து போயிடலாம், அது நான் செஞ்ச பால்ரா, டே இருட்டி அடிச்சிடா, வாழ நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்ல அது இருட்டாகவும் ஆகி போயிடுச்சு. இல்லைடா எப்படியாவது நம்ம பாலை எடுத்து தான் போகணுன்னு பார்க்கும்போது அங்கே கூப்பிட்டாப்புல அபின்னு ஒரு சவுண்டு வருது. யாரான்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உருவம் ஒரு பேய் மாதிரி தெரியுது. அது கூப்பிடுற பாட்டு போகுது. இந்த பசங்க ரெண்டும் அது பின்னாலேயே வேகமாக போயிட்டே இருக்காங்க. போன இந்த பையன் இந்த அபின்ற பையன் முன்னாடி போயிருக்கான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், உள்ளே போன உடனே அவன் இந்த பின்னாடி அந்த பால்லாம் வருங்க, அந்த பால் எடுத்து பார்த்தா எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கும். அப்போ அந்த சிறுனோன்ற பையன் முன்னாடி போயிட்டான். அந்த மொட்டை மார்கனை அந்த பையனை அந்த பேய் பாருங்கள் கொடூரமாக தாக்கி அவன் மண்டையில் அடித்து அவனை சாகடிக்கிறது. இதை இந்த பையன் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு நேராக போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான், இங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பையன் இறந்து போயிட்டான். அது ஒரு பேய் அடிச்சுட்டு நம்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் ஜனங்களாம் எல்லா இடமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆத்துமேட்டில் அந்த பையன் இந்த ஸ்டீரோன்ற பையன் இறந்து போயிட்டான். அவங்க அப்பா என் மகனை கொண்டுட்டீங்களா, நீ தான்டா கொண்டுன்னு அந்த அபிமேலேயே பழிய போடுறாப்புல. அவன் எவ்வளோ சொல்கிறான், இல்லைப்பா இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்துருச்சு. இல்லை நான் கொள்ளல, ஒரு பேய் தான் கொண்டுச்சுன்னு பிலீவ், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கேருந்து ஒரு சப்டோன்னு ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, இல்லை இது பேயோட வேலை தான், சுமாலான்னு ஒரு பேய் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை நம்ம காட்டுறாங்க. அந்த பெரிய பங்களா, அந்த பங்களா இருக்கும்போது இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆமாம், அவர் தான் ஜோரி மான். இது அவங்க மாமா அங்கிள் எல்லாம் வந்திருக்காங்க பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறப்பல, இங்கே வர்ற உன் சொத்தை எழுதி கொடுத்துட்டின்னா இங்கே நம்ம பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏதாவது கட்டி அதில் உனக்கு வருமானம் வரும், அது உனக்கு தான் வரப்போகுது, உனக்கு இது வரலும் பிள்ளைங்க கிடையாது, எனக்கு நிறைய பசங்க இருக்குது, நீ பிள்ளைகள்னா கடைசியில் அந்த சொத்தெல்லாம் என் பசங்க தான் ஆளும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவனை மிரட்டுற மாதிரி கேட்குறாப்புல. இவர் கையெழுத்து போட்டு தரமாட்டுறாப்புல. அதில் அவங்க பொண்டாட்டிக்கு நம்ம ஹீரோயினி சொல்கிறாப்புல சுலாமஸ்ரீ அவங்க பேர். அவங்க சொல்கிறாங்க, இப்போ உங்கள் அங்கிள் இதெல்லாம் கொடுக்க போகிறேன், அந்த இடத்த கொடுத்துலன்னு. அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின இடம், சேர்த்த இடத்த அந்த இடத்துல நான் கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணு, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நீ கர்ப்பமாகி எனக்கு குழந்தை பேர்த்து கொடுக்கணுன்ட்டு அதை நினச்சி அழுதுகிட்டே என்ன பண்ணுறோம், 2 பேர் உள்ளே உட்காந்து சோளக்காட்டை அந்த வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை இல்லைன்னா ஒரு இடத்துல போனால் குழந்தை அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு. கடைசியில் அந்த இடத்த தேடிட்டு இங்கே வராங்க. இங்கே பார்த்தா ஒரு போட்டில் ஒருத்தர் இருப்பான். அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, அவங்க பாட்டியம்மா பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு அந்த போட்டில் உள்ளவன் இன்னும் 3 ஹீரோயினையும் அந்த கூட வந்தவனையும் அந்த ஒரு பாட்டி அம்மா இருப்பாங்க பாருங்கள், ஸோ அவங்க வீட்டில் ஒர்க்கர் அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த போட்டு ஓட்டுறவங்க போய் அங்கே சொல்கிறாப்புல என்னென்று, அங்கே ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்கா, அவள் தான் சூனியக்காரினே வச்சுக்குவோம். அவள் சொல்கிறா, இங்கே பாருங்க உனக்கு குழந்தை ட்வின்ஸ் 2 குழந்தை பிறக்கும். ஆனால் அதில் ஒரு குழந்தை டெவில்ஸ், அதாவது சாத்தானுடைய குழந்தை 10 வயசு வரலும் உன் குழந்தைய நீ எடுத்துக்க, 2வது குழந்தைய சாத்தான் எடுத்துகிட்டு போயிடும். அந்த 10 வயசு வரலும் வளர்க்குறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிடுறா. அப்போ உடனே இந்த அம்மா என்ன பண்ணுற, பூஜை சடங்கு செய்ய ஆரம்பிச்சிருது. இந்த சூனியக்காரி சடங்கு செய்ய ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் சம்மதம் தான், ஏன்னா குழந்தை இல்லைன்னா அவன் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டான்ல புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அந்த ஈரலுடைய அறுத்து போட்டு அந்த ரத்தம் அதை பொழிஞ்சு அதுக்குள்ளே போட்டு கோழி எடுக்குது. பயங்கரமான ஒரு சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கா. சூனியக்காரி நடத்தி வச்சுன்னா ஒரு மந்திரம் வரும், படிக்கிறாப்புல. மந்திரத்தெலாம் படித்த ஓதி அவங்ககிட்ட ஊதுறா. அவள் எல்லாத்தையும் இது பண்ணி என்ன பண்ணலாம்,
அந்த டெவியில் வந்து கூட்டி அந்த கரைச்சி அந்த என்னமோ கருப்பாக வாயில் ஊற்றுறா, அவளும் அதை குடிக்கிறா. அதை குடிச்சிட்டு என்ன பண்ணுறா, அப்படியே தான் அந்த டெவில் அங்கே வருது. வந்த உடனே அவள் உடம்புல போட்டு அப்படியே பின்னி பிரண்டி எடுக்குது. அவளை மேலே தூக்குது, கீழே தூக்குது, அந்த இடத்துல பறக்கிற மாதிரி அப்படியே நிமிந்து என்னென்னமோ பண்ணுது. அப்படியே அந்த பேய் பிடிச்சி எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறா. அப்படியே தலைகீழ அப்படியே தூக்கி விட்ற, கை ரெண்டும் கீழே, கால் ரெண்டும் கீழே, உடம்பு மேலே. அப்போ அந்த வயிற்று திருப்பி அவளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகும், வயிறு பெருசாக, அதுக்குள்ளே சூனிய கயிறு வயிற்றெல்லாம் அமுக்கி அவளை சொல்கிறா, உனக்கு வந்து டெவில் வந்து இது கொடுத்துட்டாப்புல, அதனால் 2 மாதத்தில் நீ கர்ப்பமாகிடுவே, அதுவும் ட்வின்ஸ் குழந்தை. அதில் சீனை கட் பண்ணி வீட்டில் கழிஞ்சு பார்த்தாக்கா டாக்டர் அம்மா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நீ கர்ப்பமாக இருக்கிற அப்படின்னு. அப்போ புருஷங்காலுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா நீ வந்து அம்மாவாக போறியா அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டா அவங்ககிட்ட. அதோட நம்ம வந்து இந்த ஊர் மக்கள், கிராமத்து மக்கள்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து விருந்து கொடுக்கணும், ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாப்புல, பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். அதோட அவங்க கூட சுக்கீரை கூப்பிட்றாப்புல, அவள் தான் வந்து வீட்டை மீன் காப்பாளர் மாதிரி கூப்பிட்டு, நீ போய் வில்லேஜில் உள்ளவங்ககிட்டலாம் சொல்லி எல்லாத்தையும் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு. அந்த ஊர் வழக்கப்படி, இந்தோனேஷியன் வழக்கப்படி அந்த கர்ப்ப பிள்ளைங்களுக்கு இந்த வளகாப்பு பண்ணுவோமே அந்த மாதிரி எல்லாம் போட்டு அங்கே பொம்மலாட்டம் நடக்குது. பொம்மலாட்டம்லாம் மனிதனில் ஷோவை எல்லோரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிட்டு ஒன்று அந்த சீனில் பார்த்தோன்னா நல்லா இடியும் மின்னல் மாதிரி அடிக்குது. அப்போ உடனே எங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. அப்போ இந்த ஹீரோ கதாநாயகி என்ன பண்ணுறா, அவளுக்கு வந்து குழந்தை பிரசவம் பார்க்குறதுக்கு அந்த பாட்டியம்மா அவங்க தான் வர்றாங்க. அப்போ ஹஸ்பண்டு கேட்குறாரு அவர் நம்ம ஹீரோ என்னன்னு. அப்போ குழந்தை பிறக்கும்போது அங்கே பாருங்கள் அந்த பேய் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்குது, பார்த்துட்டு இருக்குது. என்னுடைய 2 குழந்தையில ஒரு குழந்தை என்னுடையன்னு. இது அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம், அப்படியே சைடில் கண்ணில் பார்த்து திடீர்னு பார்க்கும்போது காணாமல் போயிடும். அப்போ முதல்ல ஒரு குழந்தை பிறந்தோம், அந்த குழந்தை சவுண்டே இல்லாமல் இதுவாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஒன்றுமே இல்லை, இந்த குழந்தை சவுண்டுக்கு ஒன்றுமே போடாமல் இருக்குது அப்படின்ட்டு. சரி அதை கூட படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணோம், அப்புறம் திருப்பி ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த என்ன ஒன்று அதுதான் வந்து சரி சாத்தான் டிவில்ஸ் மாதிரியே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோ என்ன பண்ணுற, ஒரு கத்தி எடுத்து இந்த குழந்தை நம்ம வளர்த்தோம்னா நமக்கு அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு நம்ம இதை கொலை பண்ணிடுவோன்னு. பொண்டாட்டி வேண்டாம் வேண்டான்னு சொல்ல கேட்க முடியாமல் கத்தியை எடுத்து அப்படியே இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் அந்த குழந்தை சின்ன பச்சை குழந்தைன்னு பார்க்காம சாகடிச்சிட்றாப்புல. அப்போ அதுவே அந்த டெவில் வந்து பயங்கரமான கோபமாக, இப்போ நம்ம காட்ட மாட்டாங்க பின்னாடி. அப்புறம் 1950 காட்டுறாங்க, அப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருது. வளர்ந்தவொடனே 3-4-5 வயசாகிடுது. அந்த பாட்டியம்மா தான் அந்த சோம்ன்ற அவங்க தான் வந்து அவங்கள வளர்க்குறாங்க. அம்மா கிட்ட சரியாகவே அந்த குழந்தை போகாது. அப்போ வீட்டில் வரவங்களாம் கட்டிட்டு இந்த குழந்தைக்கு வந்து ஒரு காலும் நடக்க முடியாது, ஒரு கையும் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி இருக்கும். அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்ம கோபமாக பாசம் இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 52, அதாவது 10 வயசு அந்த குழந்தை. அப்புறம் சைக்கிளை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்குதா, அவங்க அம்மா வராங்க, ஏண்டி சைக்கிளை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிற, கையில் அடிபடுன்னு. அம்மா சொல்கிறது, போமா நம்ம சுற்றிக்கிட்டே இருப்பேன், நீ இதெல்லாம் பார்க்காத போ, எங்கூட நீ பேசன்னு அம்மாவை எப்போ பார்த்தாலும் வந்து அவள் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காப்புல. எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறா, அந்த குழந்தைக்கு ஏற்கனவே இந்த குழந்தைக்கு பேர் தான் கும்லான்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேயை இன்னொரு இறந்த குழந்தைக்கு இவங்க முன்னாலே பேசியிருப்பாங்க, அந்த பேரை வந்து சுமலான்ற பேர். அதோட இந்த கும்லா வந்து அழுது கிடப்பா, வீட்டில் அழுதுட்டோன்னே ஏன் அழுதுட்டுருக்கா அப்படின்ட்டு. அதோட அடக்க முடியாமல் எல்லோரும் இவங்க சேர்ந்து அடக்கி அவளை வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்பா வந்து எப்போவுமே வந்து ஹீரோ வந்து கோபமாக இருப்பார். இவளை வந்து இப்படியே விட்டோம்னா பிற்காலத்தில் இது பண்ணோன்னா அப்படியே அவளை கழிச்சு தர இழுத்துட்டு போகிறாப்புல. கும்லாவை இழுத்து கொண்டு போய் என்னப்பெல்லாம் இந்த ஒரு அவுட் ஹவுஸில் இது இருக்கும், வேணாம்ப்பா விட்டுருங்கப்பான்னு சொல்ல கேட்க மாட்டாள். சுக்கிரனை கூட்டி அவங்க கையை கட்டி அவங்க காலையும் கட்டி, இந்த ரூமில் தான் நீ இருக்கணும், எங்கேயும் நீ வெளியே போகக்கூடாது. இப்போவே அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாகி நின்றுட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் புருஷன் பண்ணி பேசிடுறாங்க, ஏன் நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. அதெல்லாம் போக சரியாயிடும். அப்போ என்ன பண்ணுவா, வெளியே வந்து அவங்களுக்கு தெரியாமல் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாப்புல கும்பலா. பார்த்துட்டு வந்துன்னா அந்த இடத்துல நிறைய பசங்களாம் உட்காந்துட்டு நிறைய விளையாண்டுருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சி விளையாடன்னு கூப்பிட்டு அங்கே இருக்கிற அந்த கறியில் அவங்க சட்டிலாட்டு மூஞ்சில் பூச்சிடுவாங்க. இதை வந்து ஹஸ்பண்ட் ஹீரோடையும் பார்த்துறாப்புல, ஏன் இவன் வெளியே வந்தா, இவ்வளோ நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் கும்பலாவை. உள்ளே இருக்கிற பசங்கள்லாம் கேலி பண்ணுவாங்கல்ல, ஏன்னா ஒரு கை கால் ஒரு மாதிரியாக இருக்குனால கிண்டல் பண்ண. மறுபடியும் வந்து இவ்வளோ போனால் கட்டி உள்ளே கொண்டு வர போட்டு, நீ இனிமேல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிற, நீ மறுபடியும் பண்ணி கேட்காம வந்துகிட்டே இருக்கேன்ட்டு. அதனால் வந்து உனக்கு தண்டனை கடை எப்போ பார்த்தாலும் அடிப்பாப்புல, திட்டுவாப்புல. உன் பொண்ணை நீ ஒழுங்கப்பட்ட அம்மா வேணாமான்னு சொல்ல, நீ வெளியே போதுங்க சாட்டை எடுத்து பாவம் அந்த சின்ன குழந்தைங்களோட பார்க்காம கும்பலாவை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்க. அதோட இந்த ஆண்டி தான் வந்துட்டு அவங்க தான் இந்த பொண்ணுக்கு பாசமாக இருக்கிறவங்க. வந்து ஒருத்தரெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக உனக்கு நாளைக்கு 8வது பிறந்த நாள், உனக்கு நான் கிஃப்ட்டு தான் ஒரு பொம்மை கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பியானோ வசிக்க வருது கும்பலா. இது வந்து அம்மா வந்து ரசிக்கிறாங்க. அந்த அப்பாக்காரு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த பொம்மையை வச்சுட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்க போகும்போது தன்னால் என்ன பண்ணுது, அங்கே ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டு இருக்கும்போது அந்த கும்பலா என்ன பண்ண கபோர்டு அப்படியே மெதுவாக திறக்கும்.
திறந்தவுடனே நமக்கே பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கு, என்னடா கதவு தனியாக திறக்குதுன்ட்டு. அது உள்ளேருந்து பார்த்தா அதுக்குள்ளேருந்து வருமே ஒரு பேய். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்து நிற்கும். வந்துன்னொன்னே இதுதான் இந்த பேய் பேர் தான் வந்து சும்லா. வந்து கிட்ட உடனே என்னை யாருன்னு தெரியலையா உனக்கு? நான் தான் சும்லா. நீயும் நானும் ட்வின்ஸு. ஏன் அம்மா இதை பற்றிலாம் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நம்ம 2 பேரும் ஒன்றா பிறந்தவங்க. என்னை வந்து குத்தி சாவடிச்சிட்டாரு அப்பா. அதனால் நான் வந்து பேயாக போயிட்டேன். அதனால் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், என்கிட்ட பேசுவியான்னு 2 பேர் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, அவள் அந்த பிரம்மையிலேருந்து அங்கே கூட இருக்கிற மாதிரியே தடவை கொடுத்துட்டே இருப்பாள். மறுநாள் வந்து என்ன பண்ணால் பீனை வாசி வந்து அப்போ வந்துருப்பார். நான் தான் உன்னை இதை வாசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல பீனுன்ட்டு. அங்கே கன்னத்தில் பொல்லாருன்னு ஒரு அடியை வாங்கிட்டு அந்த குழந்தை ஏன் தான் இவ்வளோ வெறுக்கிறாருன்னு தெரியல உங்கள் அப்பாக்காரவர். அதோட என்ன பண்ணலாம், வீட்டில் நேராக வரும். உள்ளே வந்த உடனே அப்பா பாட்டு உள்ளே உட்காந்துட்டு போய் படிச்சுட்டு இருப்பாள். அப்படியே பாப்பா. ஏன்னா இவன் உடம்புல இப்போ வந்து டெவில் அந்த பேய் ஏறிடுச்சு. அவங்க அக்காக்காரி வந்து உள்ள அக்காவும் தங்கச்சி 2 பேரும் ட்வின்ஸ் தானே. சும்லா வந்து அவள் உடம்புல போயிட்டா. அப்போ கால் வந்து நேராக ஆகிடுச்சு, அவள் கையும் வந்து நேராகிடும். அதுக்கப்புறம் மெதுவாக அப்பா கிட்ட வந்து அவள் எழுதிட்டு பாரு ஒரு பேனா, அதை கையை எடுத்து ஒரே குத்து தான். குத்துன்னா கை பேனுக்குள்ள காரலுக்குள்ளே போயிடும். அது என்னடி நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவளை பிடிச்சி திட்டி அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, கும்பலாவை அப்படியே இழுத்து காலை கட்டி நம்மளை இந்த சிலுவையில் இது பண்ணுவாங்களே அந்த பொம்மை, அது மாதிரி தூக்கி இந்த தோட்டத்தில் காவல்காரலாங்க அப்போ எல்லாம் திஷ்டி மாமா அப்போலாம் அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டால ஒரு நாள் ஃபுல்லாக. இதான் உனக்கு தண்டனை, ப்ளீஸ்மா அம்மா அம்மா என்னை காப்பாற்றுமா, ஏம்மா நீ வந்து உங்கள் அப்பா சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க, இதான் உனக்கு தண்டனைன்ட்டு. அப்போ எல்லோரும் லஞ்சு சாப்பிட உட்காந்துருக்க போகும்போது கும்பலா எலும்புவா பேய் அதுக்குள்ளே இருக்குல்ல, பாட்டி எலும்பினா அப்புறம் டேபிள் மேலே ஏறி அந்த டேபிளை வந்து யூரின் போட்டு அசிங்கப்படுத்தும். அவங்க அம்மாலாம் மூக்க பிடிப்பாங்க. ஏண்டி பண்ணுற இப்படிலாம் எதுக்கு பண்ணுறேன்னா பேயோட ஆட்டம். அம்மா மூக்கை பிடிச்சிக்குவாங்க, ஏன்னா இந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணுறாளே அப்படின்ட்டு அடித்து அவ்வளோதான். அங்கே இருப்பான அந்த சுக்லா அவனை போட்டு தலையை பிடிச்சி ஆஞ்சி அவனை அடித்து அவனை போட்டு பெண்டை நிமித்துறோன்னே அம்மா கறி போய் பார்த்தா கண்ணாடியில். அப்போ அது பேயின்னு தெரிஞ்சுக்கிற, ஆகா சும்லா தான் வந்திருக்கா அப்படின்னு, இவ உடம்புல பேய் இருக்குன்னு. அதோட அவள் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாள். அதோட சொல்ல மாட்டோன்னே அவன் ஏஞ்சி அவன் போயிடுவான். இவன் இந்த பக்கம் என்ன பண்ணுவான், கோபமாக போயிடுவான். வந்து பார்த்தா கடைசியில் தேடி வராங்க 2 பேர் ஒரு கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கோழியை அதை இப்போ அடுத்து அதை அப்படியே ரத்தத்தோடு சாப்பிட்ருப்பா. தலையை அந்த கறியை பச்சை கறியை திங்கிறா. அது ஒன்று ருசினை கட் பண்ணால் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் நீ இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருந்தோடனே அப்போ அந்த சாம் கிளம்பிட்டு ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறாப்புல கும்பலா, நான் வந்து சும்லான்னு ஒரு இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, அது ஒரு பேய், அது கூட இது அம்மாக்காரி கேட்டாங்கன்னா இந்த பேர் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த சும்லான்ற பேர். அது என்ன பண்ணுறான் சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் நான் வெளியே போய்ட்டு ஹீரோன் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஏற்கனவே வைத்தியம் பண்ணால அந்த சூனியக்காரி வீட்டுக்கு வரா. அந்த போட்டுக்காரன் சொல்கிறான், சூனியக்காரி அம்மா போன மாதமாக இறந்து போயிட்டாங்க, இப்போ இல்லையான்ட்டு. அவள் சொல்கிறா, நான் பண்ண தப்புக்காக அது குழந்தை இதுவாக எடுத்து. அப்போ 1956 காட்டுறாங்க. குழந்தை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, 9 வயசாகிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், இவன் அங்கே சுற்றுறான் இங்கே சுற்றுறான்னு அவளை இழுத்துட்டு வர்றாப்புல. சுகீர் அவன் தான் வந்து இழுத்துட்டு வந்து அவன் மேலே அடித்து அவளை கையெல்லாம் கட்டி சத்தம் போடாமல் அமைதியாக இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு அப்படியே போட்டு கேட்டுறா. அவள் பாவம் அழுதுட்டு கடைசி இரும்பு சங்கெல்லாம் போட்டு கேட்டை போட்டு அவளை வெளியே இருந்து அப்பா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பொண்ணை எப்படி தான் நம்ம வழி கொண்டு வருமே தெரியலேன்ட்டு. அப்போ போயிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம ஹீரோக்கிட்ட இந்த மாதிரி அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சி, மன்னிச்சிங்க ப்ளீஸ் நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான் விட்டுருவாப்புல. வந்துட்டு அவளை சாப்பாடு கொடுக்குறதுக்காக உள்ளே வரப்பல அங்கே ஒரு எலி மாதிரி ஓட்டம்மா பூச்சி, அதை பிடிச்சி அப்படியே என்ன பண்ணுவாள், அப்படியே சாப்பிட்றேன். ஏன்னா அவள் சாப்பிடல, அவகிட்ட வந்து இந்த சும்லாண்ட பேய் உடம்புல இருக்குது. இது வெளியே இந்த பசங்க ஒரு மறுபடியும் ஒரு பால் சேர்ந்துட்டு ஜன்னலில் வாமா விளையாடலுக்கு வா கும்பலப்பா விளையாடலாம் வா வரியான்னு. சரின்னா அவளும் வரா. இவளுக்கு வந்து அவளை வச்சு கேலி பண்ணுறாங்க. இவளும் கீழே இறங்கி வந்துடும். அவளை வச்சு வாட விளையாடலான்னா பால் கொடுக்க மாட்டாங்க. அங்கே தூக்கி போட்டு இங்கே தூக்கிட்டு போட்டு அவளை அப்படியே ரவுண்டு கட்டுவாங்க. அவங்க விளையாடனா சிரிப்பாங்க. அவள் கை வச்சிருக்கா, கை இப்படி வச்சிருக்கா, கால் வச்சிருக்கா, அவளை கேலி பண்ணுவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. அவன் சின்ன இருந்தாலும் சின்ன 10 வயசு தானே, 9 வயசு ஆச்சு. அவங்க இது சேர் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் தடையினோடனே அவளுக்கு ரொம்ப ஷேமாகி போயிடும். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு உடனே பாட்டியம்மா பார்த்துருவாங்களா. வந்துட்டு அவங்க வந்து அடித்து விரட்டுவாங்க. போ பாட்டி நீ ஆச்சு என்ன ஆச்சு, நாங்கள் பாடி விளையாண்டுருக்குறேன்னு. அதோட அந்த பசங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் இவளுக்கு பயங்கரமான கோபமும் ஆதங்கமும் வரும். மூஞ்சில் ரொம்ப பண்ணுறீங்களாம் பழி வாங்குற இதை அம்மா அப்பா பார்த்துட்றாங்க. மறுபடியும் இவளை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறா, அங்கே ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். அந்த கும்பலம் அந்த பெட்டியை திறக்கிறா. திறந்து பார்த்த உடனே அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு கத்தி இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கத்தி. இந்த கத்தி இருந்தோன்னே எனக்கு உடம்புல தான் பேய் இருக்குல்ல, சும்லா இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறா, இந்த கத்தி எடுத்து நல்லா தொடச்சிட்டு இங்கே வரா. அந்த மொத்தம் 7-8 பேர் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருத்தனாக பார்த்துட்டு
வாங்கடா விளையாடல நான் நைஸாக இவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோதான் இவனை குத்தி ஃபஸ்ட்டு இவன் தான் காலி பண்ணுவான், தோட்டத்துக்கிட்ட வாடான்னு அவள் காட்டுவா. மூஞ்ச காத்துனா அப்படியே பயந்துடும், நமக்கும் பயமாக இருக்கும். அவனை வெளியே கூட்டு வந்து அவனை என்ன பண்ணுவான், குத்தி அவனை சாவடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்கிட்டு வந்துடுவான். இங்கே 2 பேர் பார்க்குறாங்க, எங்கன்னா நான் போன பண்ண கண்ணை மரத்து மேலேருந்து அப்படியே ஒரு கட்டை மாதிரி போட்டோன்னா அவன் அந்த இடத்துல கீழே விழுந்துருவான். அந்த இடத்துல அவன் செத்து போயிடுவான். இதை சிவப்பா பையனை வாயை பொழுதுவான், என்னடா பண்ண என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்தா கும்பலா இதெல்லாம் பண்ணாதன்ட்டு அவ்வளோதான். அவர் ரத்த வெள்ளத்தில் அவன் மேலேருந்து ஒரே ஜம்ப்பு தான். ஜம்ப் பண்ணி அவன் மேலே குதிச்சு கத்தி வச்சு அவனையும் கிழிச்சு அவனையும் அந்த இடத்துல குத்தி வயிற்றுலேயே குதிச்சு சதக்குன்னு ஏற்றி அங்கே சொன்னான். பார்த்து அப்படியே சிரிச்சு கோரமாக சிரிப்பாக பாகமாக இருக்கும். அந்த ஊர் ஜனலாம் எங்கே பசங்களை காணாமல் தேடி வராங்க, மறுபடியும் ஏதோ அட்டாக் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு ஊர் மக்கள்லாம் கூட்டி மீட்டிங் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் அந்த பெரிய தலைவர் அவனும் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க 4 நாலு பசங்க இந்த ரூமுக்குள்ளே இருப்பாங்க. இங்கே வந்து நான் போனால் கும்பலாக வாசலில் வந்து நிற்பா. பார்த்துட்டு டே வாங்கடா விளையாடலான்னு கையில் பந்து கொண்டு வந்திருப்பா. இவங்க நினச்சி உண்மையில் பந்து விளையாட தான் இவங்க கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்து தூக்கி போடுவா ஒருத்தன் மேலே தூக்கி போனால் அவங்க திருப்பி ஃபஸ்ட்டு உருட்டி விடுவா, 2வது அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் வேகமாக அடித்தோன்னா வயிற்றில் போய் அடிச்சோன்னா நீ என்னையும் அடிக்கிறியா நீ அப்படின்னு அவங்க நான் வரேன்னு இவளை துரத்திக்கிட்டாக நீங்கள் வெளியே இவளை கூட்டு போகிறதுக்காக வெளியே வருவாங்க. வெளியே வந்தால் என்ன இவன் எப்போதும் போல் அடிக்கலாம் கை திருப்பானா அவ்வளோதான். அந்த கத்தி வச்சு ஒரே குத்து சதக்குன்னு அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து மாற்றி அடிப்பேன். அவனையும் என் ஃப்ரெண்டு நீ அடிக்கிறேன்னா அவனையும் ஒரு குத்து கையில் அவனையும் குத்தி நெஞ்சில் குத்தி கிழிச்சிருவான். அவனும் அங்கேயே கடைசி எல்லாரையும் முடிச்சுட்டு மாற்றிவே இருப்பான். இவன் கையில் சதக்குன்னு ஏற்றிடுவான், அவன் மேலே ஏறி ஜம்ப் பண்ணுவான். பேய் இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணும். பயப்படுவாங்க. அவங்க பயப்பட மாட்டேங்குது. அவள் முதல்ல இவங்களை விளையாட்டு காட்டினாங்கல்ல, அந்த விளையாட்டுக்கு அவள் இப்போ விளையாட்டு காட்டுறா. இவன் தான் ரொம்ப முன்னு தேவைன்னா அவன் தலையை அப்படியே அறுத்து அப்படியே கையில் தூக்குறான். அப்படி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, அள்ளி விட்டு போய் நமக்கு. அதுக்கப்புறம் ஊஜரங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த ஹீரோ வந்து பார்க்குறாரு, இந்த மாதிரி செத்து கிடக்குறாங்க, ஒரு இடமா செத்து கிடக்குறாங்க. அங்கே அதோட சுக்கூர் அங்கேருந்து விடுறப்பல நம்ம காணமே, நம்ம மகளை காணோம்னு அவன் வந்து சொல்கிறான். இங்கே பார்த்தா தோட்டத்தில் வந்து அவங்க கொஞ்சம் பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. எந்தெந்த இடத்துல அவ்வளோ பேர் எல்லாத்தையும் காரணம் சொல்கிறாங்க. ஹீரோடைய உன் மக தான் காரணம். ஹீரோ சொல்கிற அதெல்லாம் என் மகளாம் காரணமாக இல்லை, இங்கே வந்து கேட்டால் எனக்கு என்ன தெரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா அவன் மகளை காண எங்கன்னு தேடுறாங்க. சுற்றி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனி சொல்கிறாப்புல, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நம்ம குழந்தை இருக்கும்போது இந்த டெவில்கிட்ட போய் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் 10 வருஷம்ல நீங்கள் அந்த குழந்தைய கொண்டதுனால தான் இப்போ அந்த பேய் வந்து சுமலா வடிவத்தில் வந்து நம்ம குழந்தைய இதுவாக்குது. என் எல்லாம் உன்னால தான். நீ மட்டும் அந்த குழந்தைய சாகடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நம்ம குழந்தை நல்லா இருந்திருக்கும். அது அந்த குழந்தைய சாத்தான் குழந்தைய எடுத்துகிட்டு போயிருக்கணுன்ட்டு. இது ஏன்னா முன்கூட்டியே சொல்ல, முன்னால் எப்படி சொல்ல விட்டு உடனே கொண்டுறிய அப்படின்ட்டு. அப்போ அப்பா வர குமலாவை பார்க்குறது, ஏமா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு ரொம்ப என்ன தான் ஆறுதல் பண்ணல, இவங்க பண்ணலாம் தப்பு தானே. இவள் என்ன பண்ணால் மறுபடியும் வெளியே போகாமல் இருக்கேன். காலை 2 கட்டையில் போட்டு கட்டிடுறாப்புல. அப்போ அந்த பாட்டியம்மா வராங்க, நாளைக்கு உனக்கு 10வது பிறந்த நாள் உனக்கு என்ன கிஃப்ட் வரும்னு. பாட்டியம்மா என்ன நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் இந்த ஊரை விட்டு நீங்களும் உங்கள் பையனும் போயிடுங்க, அதுவே எனக்கு போதுன்னு. அதோட அந்த பையன் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பையனை கூட்டிகிட்டு வாட நம்ம உடனே போக சொல்லிடுச்சு, கும்பலாக நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்ட்டு. ஏன் அதெல்லாம் காரணம் தான் கேட்காத. அதெல்லாம் இந்த வீட்டை பார்த்து அந்த பையனும் அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த சுக்கீர் என்ன பண்ணுவார், சாப்பாடு கொடுக்க வர்றார். சாப்பாடு கொடுத்துருந்தா அவள் என்ன பண்ணால் அதுக்குள்ளே எலும்பு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அதை போட்டு கடிச்சிட்டு அவள் கேரக்டர் வேறு மாதிரி மாறிடும். உள்ள பேய் தானே இருக்குது. அதை பார்த்தோன்னே அங்கே போய்ட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, சரி ஒரு பெரிய மந்திரவாதியை பார்க்க வர்றாரு. அதை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு உன் பொண்டாட்டி வந்து ட்வின்ஸ் வந்து இது பண்ணி ஒரு டெவில் கிட்ட வாக்கு கொடுத்து அதை மீறிட்டீங்க, கொலை வேற பண்ணிகிட்ருக்க, அதனால் நீ அந்த குழந்தைய கொண்டால் தான் உன் ஒய்ஃபையை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு கத்திரி ஒன்று மந்திரிச்சு தரேன். அந்த கத்தியை வந்து கரெக்டாக நெஞ்சில் பார்த்து குத்திட்டின்னு வைவேன், அப்போது வந்து அந்த பேய் செத்து போயிடும். ஆனால் உன் பொண்ணு செத்தாக தான் உன் பொண்டாட்டி நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டோம். எப்படி நான் பண்ணி தான் அவனு பொண்டாட்டியை காப்பாற்றினா நீ தான் செஞ்சாகணுன்ட்டு. இங்கே வெளியே பார்த்து நம்ம நல்லா சுக்கீர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்த சுக்கீர் என்ன பண்ணுறாரு, வெளியே இன்னும் சத்தம் கேட்குற மாதிரி சலன்னு சத்தம் கேட்குது. சரி என்ன சத்தம் கேட்குது வெளியே வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தாக்கா இங்கே நம்ம அவள் தான் நான் பேய் உட்காந்துருப்பா, அவளை கும்பலாக உட்காந்துருப்பா. இல்லை அங்கிள் சும்மா தான் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு. சும்மா தான் உட்காந்துட்ருக்கியா அப்படின்னு நீ போனால் அவள் சிரிச்சிட்டு விகாரமாக இருந்தானா இவனை எதை பிடிச்சி நேராக அவள் கால் கடையில் பூந்து அப்படியே இந்த காலை இந்த பக்கம் வாரி விட்டுனா அடுப்பு தொட்டு கீழே விழுந்துடுறாரு. பிடிச்சி அவன் கழுத்தில் வந்து நல்லா கைத்தெல்லாம் போட்டு இருக்கிறான். அவள் சின்ன முடிஞ்ச அளவு வந்து கத்தியை வச்சு சதக்கதான்னு குத்திட்டு என்ன பண்ணுறா, அதுக்குள்ளே இவர் உள்ளே ஓடி போயிடுவார். இவரும் விட மாட்டான், அவனும் உள்ளே போவா, இவனும் வீட்டுக்குள்ளே விட அவன் மாடி மேலே ஸ்டெப் மேலே ஏறி போவாப்புல. அப்படியே பின்னாடியே தொடர்ந்து ஒரு கத்தி எடுத்து தூக்கி அடிப்பாள். அவ்வளோதான் நெஞ்சில் போய் சதக்கிறான். இந்த பக்கம் கத்தி வந்துடுறாங்கிட்டு, என்ன நீ எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்ப, எல்லாத்தையும் அனுபவிங்களான்ட்டு. அம்மா வராங்க. அம்மா டைம் பார்த்தோன்னா அம்மா பார்க்குற அம்மாவுக்கு வந்து பயமாக இருக்குது, நம்ம பொண்ணு இந்த மாதிரி ஆகிட்டாள், என்ன அம்மாவும் விட்ற மாதிரி தெரியல. அதை பார்த்துன்னா பீனா வாசிக்கிறான். வாசிட்டம்மா நானும் உன்னை கொல்ல போகிறேன், நீ ஒரு நாள் கூட நல்ல தாயாக இருந்ததே கிடையாது, என்னை நீ இது பண்ணு. அந்த பின்னாடி ஒரு உருவம் மாதிரி தெரியுமா, அது மேலே கட்டி தொங்க விட்டுருப்பான் அந்த வேலைக்காரனை. சுக்கீர் தொங்கிட்டு இருக்காரு.
தலையை வேற பாதி அறுத்து போட்டிருப்பா. அது கீழே மேலேருந்து அந்த பாடி கீழே வந்து அலண்டு போயிடுவா. அப்போ இந்த கதவை பூட்டிடுவா. பூட்டின உடனே அவங்க ஒரு பீரோ தடுக்குவா. இவன் என்ன பண்ணுவான், அந்த கத்தியை ஓட்ட போட்டு அவள் பொண்ணுக்காரி மூஞ்சியே விகாரமாக இருக்கும். அந்த கதவு ஓட்ட வழியே பார்த்தோன்னா கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியுது. சரி நம்ம எட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போய் உட்காந்துருவா. ஊற்றிட்டாங்க ரேஸ் மாதிரி ஓடி வந்து அந்த கதவை அப்படியே தள்ளி நம்ம கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவா பொண்ணு. உள்ளே வந்தோடனே, வேண்டாம்மா நான் உன் அம்மாம்மா என்னை ஒன்றும் பண்ணாங்க. கத்தி போடும்போது இந்த ஷூவில் வலிக்கு கீழே விழுந்துருவா. யார் நம்ம கும்பலாக விழுந்துருவா, பேய் விழுந்துடும் கீழே. அதோட மறுபடியும் தட்டி பிடிச்சி கட்டையில் அடிப்பான். கத்தி எடுத்து அம்மாவை குத்தியே தீருவேன். நீ ஒரு தாயாகவே எனக்கு இல்லை, நீ அப்படியே நீங்களாம் சாக வேண்டியவங்க இந்த உலகத்தில். என்னை நீங்கள் பழித்து இது பண்ணிட்டீங்கன்னா அவளை கிட்டி கோபமாக குத்த அது வெறி கொண்டு அலையுது. கடைசியில் அம்மாவுடைய காலை அப்படியே குத்தி கிழிக்குது. கிழிச்சுன்னு ரத்தமாக விடுது. அந்த அம்மா எவ்வளோ கரியாக கத்துறாங்க. ஏம்மா நீ கடைசி வரையும் நீங்கள் என்னை பார்க்காம இப்படியே போயிட்டேன். அவள் சொல்லுவா, ஒரு நிமிஷம் நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன்னா அப்படி பேய் தள்ளி போயிடுது. அந்த சும்லா தள்ளி போனேன். நான் உன்னை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிதாம்மா. நீ மட்டும் உங்கள் அப்பா செய்யாமல் இருந்திருந்தாக்கா நீ என் கூட இருந்திருப்ப. அது சாத்தானம் தான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஆனால் அப்பா பண்ண ஒரு தப்புனால நான் உடனே டக்குன்னு மறுபடியும் பேய் வந்துட்டு அவள் கையில் ஒரு குத்து கை 2 துண்டு தனியாக போயிடும், விரலேருந்து ஆட்டியா. அவ்வளோதான். அந்த மயக்கத்துலேயே அம்மா கறி இறந்து போயிடறாரு. மந்திரவாதிகிட்ட போன அப்பாங்காரு வீட்டுக்கு வராரு. ஹீரோ வராரு. வீடு வந்து பார்த்தா இன்னும் அமைதியாக பொண்டாட்டி இறந்து கிடக்கிறா. அதை பார்த்துட்டு உன்னை தனியாக விட்டு போயிட்டேன்னா என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதான் நடந்து போயிடுச்சு. நீ செத்து போயிட்டு எனக்கு யாருக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே என்ன பண்ணுறாரு, புலம்பிடுவார் பண்டையை பிடிச்சிட்டு. அவங்க பார்த்தா அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவளை தள்ளிட்டு வராப்புல. யார் கும்பலாவும் 2 பேரும் தள்ளிட்டு வராங்க. தூரம் இருந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, ஏமா உங்கள் அம்மாவே நீ கொண்டுட்டியேன்னு, நீ ஒரு அப்பனாவே இல்லையேன்னு. அப்போ என்ன பண்ணா 2 பேர் கும்பலாவுடைய உடம்புக்குள்ளே சும்லா போயிடுவா. அதாவது ரொம்ப நல்லா பவர் ஜாஸ்தியாகிடுச்சு, மூஞ்செல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படிங்களா, 2 உடம்பு இப்போ உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே அவள் என்ன பண்ணுறா, விடமாட்டா தகப்பா அப்படின்னு அவ்வளோ தட்டா அவர் பாட்டு ஓடுவார். இது விடவே விடாது. 2 பேரும் பயங்கரமான சண்டை நடக்க, கையில் கத்தி வயலாம் குத்து தான் பார்ப்பார். அவள் ஓடி போய் கீழே விழுந்துருவார். அவர் மறுபடியும் என்ன பண்ண, மேலே கிடந்து கீழே தள்ளி விட உருண்டு வந்து கடைசியில் அந்த வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜுக்குள்ளே அங்கே ஒரு பெல் இருக்கும். அந்த பெல்லை அடிப்பார். பெல்லை அடித்த உடனே அந்த ஊரில் உள்ள எல்லோரும் வெளியே வந்து, அந்த ஊர் வழக்கம் தானே கிராமங்களில் இருக்கும்ல, அடித்தா ஆபத்துக்காக பண்ணலாம். அப்போ ஊர் ஜனங்கள்லாம் உள்ளே கூடி என்ன சொல்கிற, இல்லை எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சக்தி, ஏதோ என் ஒய்ஃபு அந்த எல்லாம் கொலை பண்ணுறாரு. அதோட பெரியவர் பார்க்குறாரு. உள்ளே அவர் பார்த்தோன்னே அந்த சாப்பிட்டு பார்த்தோன்னே நம்மளாம் நம்ம ஒத்துமையாக இருந்து எல்லாம் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கத்தி ஒன்று கொடுத்துருப்பார்ல அந்த மந்திரவாதி, அந்த கத்தியை கையில் எடுத்து இந்த மகளை நம்ம கொன்றுவோன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், அப்பாவை பார்த்துட்டு ஓடிடுவா. எங்கே ஓடுறான் அந்த பொண்ணின் தேலைன்னு பார்த்தா வயக்காட்டுக்குள்ளே இருப்பான். லைட் அடித்து பார்க்கும்போது உள்ளே இருப்பா. எப்பா நீ வருவோன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி நீ எங்கன்னு தப்பிக்கவே முடியாது, நான் உன்னை சாக அடிச்சு தான் உன்னை போவேன் அப்படியே 2 பேருக்குள்ளே சண்டை. அப்படியே இந்த கத்தி வச்சு குத்தல மக்களா. அவள் என்ன பண்ணுவான், அவள் கத்தி வச்சு குத்த பார்ப்பா அப்பாவை. அவர் என்ன பண்ண, கீழே ஒரு மயக்கமாக இருந்து ஒரு தலையில் டம்னு அடித்து தலையில் ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடுவான். காலையில் மயக்கமாயிடுறா, கீழே விழுவுறா. கீழே விழுந்து செத்த மாதிரி கிடக்குறான். ஆனால் அவன் சாக மாட்டாள். அவள் தான் சாவே கிடையாது. பேய்க்கு எங்கே இருக்குது சாவு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, இவர் நம்ம மகளையும் நம்ம எப்படி குத்துறதுன்னு கடைசியில் மனசு மாறி நம்ம கோணி பையில் போட்டு கட்டுறாப்புல மகளை, பேயை கட்டுறாப்புல. அந்த பேய் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நேரம் போய் பார்த்தா அந்த கோணி பைக்குள்ளே பேய் இல்லை. அவன் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் சொல்லக்காட்டில் போயிடுவாள். போட்டோன்னா அங்கே தீயை பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே நிறைய செத்து எல்லாத்தையும் சாவடிச்சு அங்கே ஒன்று சேர்த்து வச்சு போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா அப்பாக்காரன் உள்ளே போய்டுவார். உள்ளே போய்ட்டுனா விடமாட்டேன், நீங்கள் எப்படி இருந்தாலும் நீ சாகத்தான் போகிற அப்படின்னு அவர் ஒரு கட்டையை எடுத்து அடிப்பார். இவர் கத்தியை வச்சு அதை தள்ளி விடுவா. எல்லாம் முடிச்சு இவளுக்கு மறுபடியும் ஒரு அடி விழுந்த கட்டையில் விழுந்தவுடனே மறுபடியும் இவர் கத்தியை வச்சு என்ன பண்ணுவார், மேலே குத்திடுவார். குத்தின உடனே வலது சைடில் தான் குத்துவார். வலது சைடில் குத்தினா இறந்து போய்ட்டு, எல்லாருக்குமே இருக்கும் வலது சைடில் குத்தினோன்னே இறந்து போயிட்டு திருப்பி உயிரோட வந்துடும். அப்போ சொல்லுவா, என் உடம்புல 2 உடம்பு இருக்குது, ரைட்டில் ஒரு லெஃப்ட் இதையும் இருக்குது, லெஃப்ட் இதையும் இருக்குது, நீ அதெல்லாம் எங்கன்னு தப்பிக்க முடியாது எலும்பி. அப்பா சதக்குன்னு ஒரு குத்தி வாடு அவளுடைய குடலை பூரா எல்லாத்தையும் வெளியே இழுத்துறா. வெளியே இழுத்துட்டு அப்புறம் நெஞ்சிலையும் ஒரு குத்துறா. நெஞ்சிலையும் குத்திட்டு நீ 2 கத்தி வச்சு காட்டுறா பாருங்கள். குத்திட்டு கடைசியில் இவளை எப்படி சிலுவையில் தொங்க விட்டாங்களோ அவன் அப்பாவையும் தொல்லை கொட்டுறா. ஊர்ஜனெலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது யார் பண்ணது ஏற்படலன்னு தெரியலன்னா அப்போ சொல்லாங்க, இந்த ஊரில் சும்மா. அப்போ அந்த வேலைக்கு போன வீட்டுக்கு வேலைக்காரியும் வந்துடுறாங்க. இதனால தான் எங்களை போக சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு, இனிமேல் வீட்டை விட்டு யாரும் நைட்டில் வெளியே வராதிங்கன்னா இந்த பேய்க்கு தேடின படையெல்லாம் போடுறாங்க. ஒருத்தர் மட்டும் ஜாலியாக வெளியே வருவார். வெளியே பார்த்தா அப்போ தான் அங்கே சும்லா உட்காந்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதோட அங்கே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதோட தான் படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.